டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ். கடந்த 18ஆம் தேதி சென்னையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற ரயிலில் முன்பதிவு பெட்டியில் பயணித்த பயணியிடமிருந்து பணம் மற்றும் நகை இருந்த கைப்பையை திருடிச் சென்ற நபரை 40க்கும் மேற்பட்ட சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து திருநெல்வேலி ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அந்த நபர் யார்? அவரிடமிருந்து பணம் மற்றும் நகை பறிமுதல் செய்யப்பட்டதா? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரராஜ். இவர் கனிம வளத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சென்னையில் வசிக்கும் இவர் மனைவி மற்றும் மகளுடன் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கடந்த 18ஆம் தேதி இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டு நாகர்கோவில் சென்றுள்ளார். முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் பயணம் செய்த சுந்தரராஜ் தனது உடைமைகளை இருக்கையின் அடியில் வைத்து பயணித்துள்ளார். மதுரை ரயில் நிலையம் வந்தபோது இருக்கையின் அடியில் இருந்த பெட்டிகளை சரிபார்த்த அவர் தூங்கியுள்ளார். தொடர்ந்து திருநெல்வேலி ரயில் நிலையம் வந்து பார்த்தபோது இருக்கையின் அடியில் வைத்த உடைமைகள் எதுவும் இல்லாதை கண்டு அதிர்ச்சியடைந்து திருநெல்வேலி ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுடன் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, கோவில்பட்டி என பல்வேறு ரயில் நிலையங்களில் 40க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து மேற்கொண்டனர். தொடர்ந்து காட்சியின் அடிப்படையில் வைத்து சந்தேக இடமான வகையில் இருந்த நபர் குறித்து தீவிர விசாரணைப்படுத்தினர். விசாரித்த போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த பாரதி என்ற சூர்யா என்பதை போலீசார் உறுதி செய்து அவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் இருந்த ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ்.